உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இயேசு உன் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதொன்றும் சொந்தமில்லை. பாவம் செய்தேன், எண்ணத்தில் சுத்தமில்லை. பாவம் செய்தேன், எண்ணத்தில் சுத்தமில்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இயேசு உன் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதொன்றும் சொந்தமில்லை. பாவம் செய்தேன், எண்ணத்தில் சுத்தமில்லை. பாவம் செய்தேன், எண்ணத்தில் சுத்தமில்லை. எண்ணத்தில் சுத்தமில்லை. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஏசப்பாவுடைய நிறைவான ஆசையும் கூட. அதுக்காக அவர் நம்மக்கிட்டேருந்து வேறு எதுவுமே கேட்குறதும் கிடையாது, நமக்கு எந்த ஒரு ரூலும் போடுறது கிடையாது. நீ இப்படி இருந்தால் தான் நான் உன்னை ஹாப்பியாக வச்சுருப்பேன்னு அவர் எப்பயுமே நம்மளை பார்த்து சொன்னதே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு ரூல் அவர் நமக்கு போட்டிருந்தாருன்னா நம்ம கதி என்ன ஆயிருக்கும்னே நமக்கு தெரியாது. அப்படி தானே குட்டீஸ்? அவர் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் நமக்கு வைக்காமல் நீ உனக்கு விருப்பப்பட்டபடி நீ நினைப்பதற்கும் மேலாக நீ என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை நீ செய். ஆனால் அதை செய்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு செய். அப்போதான் அதில் இருக்கிற இடரல்கள் எல்லாத்தையும் கடந்து வர்றதுக்கு, உன் பாதைகளை எல்லாத்தையும் செம்மையாக்கி கொடுக்கறதுக்கு நீ எனக்கு அதுக்கான டயத்தை நீ கொடுன்னு ஏசப்பா சொல்கிறாங்க குட்டீஸ். அதுக்கான டயம்னா ஏன் ஏசப்பாவுக்கு தெரியாதா? நான் இந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா அதில் இவ்வளோ பிரச்சனை வரும்னா ஏசப்பாவுக்கு தெரியாதா? அவர் என்ன ஆர்டினரியான ஒரு ஆளா? அவருக்கு நம்ம எல்லாம் சொல்லிட்டு பண்ணுறதுக்குன்னு நம்ம ரொம்ப குதர்க்கமாக ஏசப்பா கிட்ட கொஷின்ஸ் கேட்குறது உண்டு. இல்லை இந்த மாதிரி யாரும் பேசினாங்கன்னா அவங்களிடத்துல கேட்குறதும் நமக்கு உண்டு. அப்படி தானே குட்டீஸ்? எப்பயுமே ஒரு இடத்துல ஒரு நம்ம கூப்பிட்டா மட்டும்தான் எதுக்கு இருக்கவங்க திரும்பி பார்க்க முடியும். நம்ம கூப்பிடாமல் நம்ம வாய்க்குள்ளேயே ஒரு வீட்டுக்கு வெளியிலே போய் நிற்கிறீங்களே, ஒரு வீட்டுக்கு போயிருக்கீங்க, உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கிறீங்க, போயிட்டு நீங்கள் சும்மா பூட்டின கதவுக்கு முன்னாடி நின்றுட்டே இருந்தால் வீட்டுக்குள்ளேருந்து யாராவது நீங்கள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் வந்திருக்கீங்கன்னு அதை ஓப்பன் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக ஓப்பன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வர்றதா முன்னுக்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலோ அல்லது நீங்கள் அங்கே வந்துட்டு கால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்நேரம் உங்களுக்கான கதவுகள் ஓப்பன் ஆகிருக்கும். அப்படி தானே குட்டீஸ்? இல்லைனா நீங்கள் அவங்க வீட்டுக்கு முன்னாடியே நின்று எவ்வளோ தூரம் நீங்கள் அவங்கள அந்த கதவையே குறுக்குன்னு பார்த்துட்டு இருந்தால் அது ஓப்பன் ஆகவே ஆகாது. அவங்க வாயை திறந்து நீங்கள் எப்போ அவங்கள கூப்பிடுறீங்களோ, இல்லை நீங்கள் காலிங் பெல்ல எப்போ ப்ரெஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அப்போ மட்டும்தான் நமக்கான கதவுகள் ஓப்பனாக இருக்கும். இது சாதாரணமாக நமக்கே தெரிஞ்ச விஷயம். அப்படி தானே? அப்போது ஏன் ஏசப்பா கிட்ட நம்ம அப்படி கூப்பிடக்கூடாது? அவர்கிட்ட நம்ம எதுக்கு ப்ரெஸ்டீஜ் பார்க்கணும்? நான் எதுக்கு அவர்கிட்ட சொல்லணும் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் எங்கே போயிட போகிறாருன்னு நம்மக்கிட்ட இதை நம்ம நம்பிக்கையே எடுத்துக்குவோம். அப்படி ஒரு விசுவாசமாக நம்ம எடுத்துக்குவோம். அவரை நம்ம எப்போ கூப்பிடுறோமோ, அவரை எப்போ நம்ம அதிகமாக தேடுகிறோமோ, அப்போது கண்டிப்பாக அந்த இடத்துல அவருடைய ப்ரெசன்ஸ் ரொம்பவே நிறைவாக இருக்கும். ரொம்பவே ஆசீர்வாதங்கள் நமக்காக அவர் கொடுக்கறதுக்கு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத, அவருடைய அன்பை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் குட்டீஸ். ஸோ இந்த நாள்லையும் அவர் நம்ம இடத்துல கேட்குறது ஒன்று தான், நம்ம அவரை கூப்பிடணும், நம்ம அவர் இடத்துல சொல்லணும், எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு நம்ம அவர்கிட்ட ஷேர் பண்ணணும். அப்படி ஷேர் பண்ணும்போதே நமக்கு கிடைக்கிற ஆறுதலும் ஆசீர்வாதமும் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் குட்டீஸ். ஸோ இந்த நாள்லையும் குட்டீஸ் அருமையான ஒரு வசனம், யோபு 8:7 உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு யோபு 8:7 வசனம் கொடுக்குறாங்க. நம்ம இப்போ ஒரு விஷயத்தில் நின்றுட்டு இருக்கிறோம், அந்த விஷயத்தில் முடிவு எடுத்திருக்கிறோம், ஆனால் அந்த முடிவு சரியாக தப்பான நமக்கு நிறைய நேரங்களில் நிறைய சூழ்நிலைகளில் நம்மளே சந்தேகப்படுவோம். இல்லை ஏசப்பா தான் இதை உருவாக்கி கொடுத்தாருங்கிற நம்பிக்கை இருந்தாலும் கூட இது நல்லபடியாக போகுமா, இது நல்லபடியாக முடியுமா, நம்ம அந்த டிசிஷன் கரெக்டான நம்ம நிறைய குழப்பத்தில் இருக்கலாம்.
ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, கண்டிப்பாக நீ தொடங்கியிருக்கிற அந்த காரியம் நீ ரொம்ப சிறுசாக தொடங்கியிருக்கிற, இது எப்படி நான் வளர்ந்து பெருசாக முடியும்னு கூட நினைக்கலாம், எப்படி நான் இதை முடித்து வெளியே வருவேன்னு கூட நீ யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அதில் நிறைவான ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். இது அற்பமாக மற்றவங்களுடைய பார்வைக்கு தெரிஞ்சாலும் கூட உனக்கு அதில் இருக்கிற ஆசீர்வாதம் என்னங்கிறது நான் உனக்கு வகுத்து வச்சுருக்கிறேன், நான் உனக்காக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை யாராலையுமே மாற்ற முடியாதுன்னு இந்த நாளில் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ அவருடைய வார்த்தை தான் நம்மளோட லைஃப்பில் எப்பயுமே ஃபைனலாக இருக்கும், அதாக தான் இருக்க முடியும். ஸோ அதை நம்ம உண்மையை அக்செப்ட் பண்ணிக்குவோம். அவருடைய வார்த்தைகளுக்காக நம்மளுடைய வாயை திறந்து, ஏசப்பா எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, ஏசப்பா எனக்கு முன்னாடி போய் இதில் பாதை அமைச்சு கொடுங்கன்னு அவரை முன்னிலைப்படுத்தி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம தைரியப்படுவோம். கண்டிப்பாக நமக்கு நிறைவான பிளெஸிங்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக ஏசப்பாட்டு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பன. இந்த நேரத்துலையும் கூட உங்களுடைய துவக்கம் எப்படினாலும் இருக்கும்னு நீ பயந்துட்டு இருக்கலாம், ஆனால் இதோட முடிவில் உனக்கு கிடைக்க போகிற சந்தோஷம் ரொம்ப பெருசாக இருக்கும்னு எங்களுக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை இந்த வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கீங்க டாடி. உங்களுடைய கரங்களை இறுக பிடிச்சிக்கிறதுக்கான மனதில் அந்த ஒரு வைராக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க. சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் பின்வாங்காமல் உம்முடைய பிள்ளைகளாக உங்களுடைய பாதையில் போகிறதுக்கு எங்களை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. ஆமீன்.